இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் அங்கே அடையாளமிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள், பாடுவாள், துதிப்பாள், ஸ்தோத்தரிப்பாள். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமா அந்த வசனத்தை படிக்கிறோம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடி மகிழ்ந்து சுகித்து பூரிப்போடு இருப்பாள். இது சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வாக்குறுதி. இந்த வேத வசனத்தில் அப்படியே கையை வச்சுக்க. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என் சபையில பலிக்கணும் ஆண்டவரே, நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.